உங்களுக்கு தரமான ஒரு மட்டன் சுக்கா சாப்பிடணும்னு நெனச்சா, கண்டிப்பா இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கேஜி எலும்பில்லாத மட்டன் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் கூட கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இந்த மட்டன கொஞ்சம் தண்ணி விட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு, மஞ்சளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஆயில், சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெருசா போடக்கூடாது. சின்னதா ஒரு தக்காளி போடணும். இல்லன்னா புளிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சின்னதா ஒரு தக்காளி நல்லா அரிஞ்சு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூளும், கல்லுப்பும் கலந்து வதக்கிக்கோங்க. அதுவும் வதங்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நானு. 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வரமிளகாய வந்து 20 நிமிஷம் சுடு தண்ணியில ஊத்தி ஊற வச்சு, அத நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பேஸ்ட்ல இருந்து நம்ம காரத்துக்கு எவ்வளவோ என்னோட மிளகாய் அதிகமா காராது. நீங்க காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரமான மிளகாயா இருந்தா கம்மியா கூட போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறமா நாங்க சேலம். எங்க ஊர்ல செல்வம் கறி மசாலான்னு கிடைக்கும். அந்த கறி மசாலா வாங்கி அதுதான் இதோட சீக்ரெட் இன்கிரீடியனே. அந்த மசாலாவ போட்டுக்கிட்டேன். நீங்களும் சேலமா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வேணும்னா சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கூட அனுப்புறேன். அந்த மசாலா போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, வேக வச்ச மட்டனையும் எடுத்து அது கூட ஆட் பண்ணி, நல்லா அத நம்ம ஊத்துன தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு சுண்டுற வரைக்குமே நல்லா வேக வைக்கணும். 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். கம்மியா கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா, மட்டன் கூட சேர்ந்து அது நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேகும்போது கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும் மட்டனு. அதனால. தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா, அது கூட கருவேப்பில போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதையும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் அந்த கருவேப்பிலையோட அரோமா ஃபுல்லா அதில இறங்குற வரைக்கும் வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறமா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஃபுல்லா அதில போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, அது கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு, அது கூட வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு இது 3யும் நான் பவுடர் பண்ணி எப்பயுமே வீட்ல ஸ்டாக் வச்சிருப்பேன். அதில ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் கிளறி விடணும். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இத போட்டுக்கலாம். இத போட்டுட்டு நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மட்டன் சுக்கா சப்பாத்தி கூடயும், பரோட்டா கூடயும் செம்ம ஆப்ட்டா செட் ஆகும். அது மட்டும் இல்லாம சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூட செம்மையா செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.